வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாருமே ஸ்மாக்டவுன் பார்த்துருப்பீங்க. நியூ சாம்பியனான சாமி சைனுக்கும் கண்டென்டரான ஜே ஊசோ கோடி ரோட்ஸ் கூட ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். சரி, அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத வாங்க தமிழில் பார்க்கலாம். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்யுங்களேன் தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. புதிய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனான சாமி சைன் மக்கள் மத்தியில் வராரு. சாமி சைனுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பு கிடைக்குதுங்க. மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில பேர் ஆதரவிக்கிறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணுறாங்க. இது சாமி சைனே சொல்கிறாரு. உங்களில் பல பேருக்கு நான் சாம்பியனாக இருக்கிறது பிடிச்சிருக்குது, சில பேருக்கு பிடிக்காத பேருக்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன். ஐ ஆம் த நியூ WWE சாம்பியன். இந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை நான்லாம் வெற்றி பெற மாட்டேன், சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறத்துக்கு நீ எல்லாம் தகுதியே இல்லாதவன் அப்படின்னு நீங்கள் இல்லை, பின்னாடி இருக்கிற பல ரெஸ்லர்ஸ் என்னை பார்த்து என் மூஞ்சுக்கு நேராக பார்த்தே சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்துலலாம் எனக்கு எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? ஆனால் இப்போ அந்த டைட்டில் ஏன் கிட்டே இருக்குது. டே முட்டா பயல்களா, என்ன பார்த்தாடா நீங்களாம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இப்போ என் கையில் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் இருக்குது. சொன்னவங்க எல்லாருமே கிஸ்மி ஹேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது என்னப்பா கிஸ்மி ஹேஸ்னா? என்னுடைய பின்புறத்தை முத்தம் கொடு அப்படின்னு அர்த்தம். அது ஒரு கெட்ட வார்த்தை. பல பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னென்னு. ஸோ அதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பயங்கரமான பூ சத்தம் கேட்குது. மக்களே, நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், இதில் பல பேருக்கு நான் சாம்பியன் ஆனது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று தான் நிஜம். த லாஸ்ட் குட் காய் இஸ் த சாம்பியன். இந்த ரெஸ்லிங் கம்பெனியுடைய கடைசி நிஜமான ஒரு மனிதனாக இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் ஒரு புதிய WWE சாம்பியனாக இருக்கிறேன். இது உண்மையிலேயே எனக்கு ஒரு பிடிச்ச சந்தோஷமான விஷயம், என் குழந்தைக்கு சந்தோஷமான விஷயம். மை ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நான் WWE சாம்பியன் ஆனதை பற்றி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாவ், இதுக்காக தான் நானும் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன், இந்த கோல்டன் டைட்டில் என் கிட்ட வரணும்னு சொல்லிட்டு. அந்த நாள் இப்போ நிஜம் ஆயிடுச்சு. த கோல்டன் டைட்டில் என் கிட்ட வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 1 2 எத்தனை வருடம், கிட்டத்தட்ட நான் இந்த சாம்பியன்ஷிப்புக்காக 9 முறை மோதிருக்கிறேன். 9 முறை மோதியும் நான் தோல்விகளை மட்டுமே பெற்றுக்கொண்டேன். போன வாரம் நடந்த ஸ்மாக்டவுனில் என் முன்னாடி என்னை பற்றி என்ன சொன்னாங்க? ஏ சாமி, உன்னால் இந்த ஜெம்மத்தில் WWE சாம்பியன் ஆக முடியாது. ஏ சாமி, நீ சாம்பியன்ஷிப்பை தொட்டு கூட பார்க்க முடியாது. ஆனால் இப்போ இந்த சாம்பியன்ஷிப்பில் யாருடைய பேர் பொறிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? என்னை அசிங்கப்படுத்தின மக்களே கேட்டுக்கோங்க. இந்த சாம்பியன்ஷிப்பில் சாமி சைன் அப்படிங்கிற என்னுடைய பேர் பொறிக்கப்பட்ட சிம்பிள் பொறிக்கப்பட்டிருக்குது. அப்போது உங்கள் மத்தியில் நான் என்ன சொல்கிறேன்னா, இது என்னுடைய சாம்பியன்ஷிப். என்னை அசிங்கப்படுத்தினவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், இது உங்களுடைய கண்ணாடி, இதில் உங்கள் முகம் தெரியும். என்னை அசிங்கப்படுத்துறீங்கல்ல, அந்த முகம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சைன் பார்த்தீங்கன்னா தன்னை அசிங்கப்படுத்துனவங்க, நீ எல்லாம் சாம்பியன் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாரையுமே திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வராரு. கோடி ரோட்ஸ் வந்த உடனே வழக்கமாக அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், நண்பன் தான். ஆனால் இந்த தடவை முகமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறுது. அமெரிக்க நைட்மேர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்த உடனே சாமி சைன் பக்கத்தில் போயிட்டு, சாமி ஒரு வாழ்த்துக்கள்ப்பா, ஏன்னா உன்னை பார்த்து நானே சொல்லியிருக்கிறேன் நீ எல்லாம் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனால் கிண்டல் அடித்தவங்க மத்தியிலையும், நீ ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க மத்தியிலையும் நீ சாம்பியன் ஆகிட்டு இருக்கிற. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது யார் வந்திருக்கா? கோடி ரோட்ஸ் வந்திருக்கிறியா? கோடி, போன வாரம் ஸ்மாக்டவுனில் நீ சொன்னதை நான் மறந்துட்டேன்னு நினச்சிட்டியா? நீ என்னென்ன பேசுன? நீ WWE சாம்பியன் ஆகும்போது உன்னை தோளில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். ஆனால் அப்படிப்பட்ட என்னையே நீ போன வாரம் ஸ்மாக்டவுனில் என்ன சொன்ன? நீ எல்லாம் WWE சாம்பியன் ஆவியா? நீ எல்லாம் WWE சாம்பியன்ஷிப்போடைய முகத்தை உன்னால் அதில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டல. இப்படி நல்லா பாரு கோடி, இதில் யாருடைய முகம் தெரியுது? நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனான சாமி சைனுடைய முகம் உனக்கு தெரியுதா? இல்லை வேறு ஏதாவது சொல்லணுமா? ஓ கோடி, ஒருவேளை இந்த சாம்பியன்ஷிப்புக்கான ரீமேட்ச் கேட்டு வந்துருக்கிறியா? ஓ கோடி, இது சம்மர்ஸ்லாம் டைம், நான் உன் கூட என்னுடைய டைட்டில் டிஃபெண்ட் பண்ணதுக்கான ஐடியா இல்லை. அப்போது கோடியோட சொல்கிறாரு, நான் இந்த இடத்துல பேச வந்தது வேறு, பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் உன்னை இதுக்கு முன்னாடி நிறைய ஹேட் பண்ணியிருக்கிறேன்,
சில நேரங்களில் உன்னை கஷ்டப்படுத்தி பேசியிருக்கிறேன். அந்த கஷ்டம் உன் மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது சாமி. அதனால் நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் கங்க்ராச்சுலேஷன், யூஆர் த நியூ WWE சாம்பியன் ஆனதுக்குன்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சாமி சேனுக்கு கை கொடுக்காரு. சாமி சேனும் விருப்பமே இல்லாமல் சரி கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டாரு. அந்த இடத்த விட்டு கோடி ரோட்ஸ் மறுபடியும் போகும்போது, என்ன கோடி போயிட்ட, எங்கே நீ போகிற, நீ போக வேண்டிய நேரம் இன்னும் இருக்குது, நீ மறந்துட்டியா, உன்னுடைய டைட்டில் இப்போ என்கிட்ட இருக்குது, நான் ஃபஸ்ட் எவராக வின் பண்ணியிருக்கிறேன், அதுவும் வின் பண்ணி 7 நாள் ஆச்சு, நீ ஏதாவது பேசுவியே, ஏதாவது கேட்பியே, எதை பற்றி ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஜே ஊசோ வராரு. ஜே ஊசோன்னு சொன்னா சாமி சேனை பார்க்குற. ஆக்சுவலி சாமி சேன் டோட்டல் கேரக்டர் சேஞ்சிங். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு கூட செலிப்ரேட் பண்ணல. ஜே ஊசோ கை கொடுக்க வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசித்து மெதுவாக தான் ஜே ஊசோக்கு கை கொடுக்குறாரு. இப்போ ஜே ஊசோ சொல்லாரு, முதலாவது வாழ்த்துக்கள் என்னுடைய மச்சான், நீ இப்போ WWE சாம்பியன் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாமி சேனை கட்டுப்பிடிக்காரு. அப்போவும் சாமி சேனுடைய முகத்தில் ஒரு புன்னகை சிரிப்பு இல்லை. அப்படியே சாமி சேனை பார்த்து சொல்கிறாரு, உன்னால் முடியாது, டீக்ரேட் பண்ணவங்க எல்லாரும் மத்தியிலையும் நீ சாம்பியன் ஆன. அஃப்கோர்ஸ் நானும் ஒரு காலத்தில் இதே நிலைமையில தான் பாதிக்கப்பட்டேன் நண்பா. இப்போ நான் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகி ஒரு காலத்தில் என்னை ஹேட் பண்ணுவாங்க எல்லாரையுமே நான் திருப்பி பதிலடி கொடுத்தேன். இப்போ நீயும் பதிலடி கொடுத்துருக்குற, உன்னால் முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிற. அண்ட் இதே நேரத்தில் நான் இந்த இடத்துல என்ன பேச வந்திருக்கிறேன்னா பிளட் லைன் பிஸ்னஸை பற்றி பேச வந்திருக்கிறேன். நீ சாம்பியன் ஆகிட்டா அப்படிங்கிறது சந்தோஷம்தான், ஆனால் பிளட்டில் எனக்கு இந்த ஆன்டிசிபேட்டட் டைட்டில் தேவை நண்பா. அதனால் நம்ம 2 பேருக்கு இடையில் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும். அப்போ கோடி சொல்லார், என்னது சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணுமா, டைட்டில் இதுக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்தது, நான் தோற்று போயிருக்கிறேன், எனக்கு தான் ரீமேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லார். சாமி சேன் இவங்க பேசுகிறத கேட்டுட்டு, எப்பா நான் அவங்க 2 பேருக்கும் ரீமேட்ச் எல்லாம் கொடுக்கறது இல்லை, நான் இப்போ தான் சாம்பியனாக இருக்கிறேன், மேட்சை பற்றியெல்லாம் நான் பேசவே இல்லையப்பா, நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சேன் சொன்னார். அது மாதிரி சாம்பியன் ஆகிட்டார். இப்போ கோடியும் சொல்கிறாரு, நான் சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி அகைன் சாம்பியன் ஆகணும்னு. சாமி சொல்கிறாரு, டைட்டில் தான் என்கிட்ட வந்துட்டு, இதுக்கப்புறமா எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதாவது நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, சாம்பியன்ஷிப்பை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதாவது சாமி சேன் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணதுக்கு விரும்பல. டைட்டில் டிஃபெண்ட் பண்ணால் டைட்டில் ஒரு வேளை தோற்றுருமோ அப்படிங்கிற பயம் போல இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு ரா ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக்கோலஸ் WWE மேனேஜ்மெண்ட்டை ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரை பதவி விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போதைக்கு ஸ்மாக்டவுன் ரா ஜெனரல் மேனேஜராக நான் தான் இருக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சாமி உனக்கு ஒரு ஆப்போனண்ட் வேணும்ல, நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் அதுக்கான ஆப்போனண்ட் தெரிய போகுது. இன்றைக்கி ஜேபோஸுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு மேட்ச், வெற்றி பெறுவாங்க, மண்டே நைட்டால் உன்னை எதிர்த்து மோதுவாங்க. எப்பா நான் ஸ்மாக்டவுன் ட்ரெஸ்ஸில் இது ஸ்மாக்டவுன் சாம்பியன்ஷிப், நீ எதுக்காக மண்டே நைட்டால் மேட்சை வைக்கிற அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நான் ரா ஜெனரல் மேனேஜர் இல்லை, ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜராக இப்போ நான் பதவி ஏற்றாலும் நான் ரா ஜெனரல் மேனேஜர் தானே, அதனால் ராவில் தான் இந்த மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் அதே மாதிரி கைஸ் மெயினி கோடிக்கும் ஜெய்க்கும் மேட்ச் நடந்தது. அதில் கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றுட்டாரு. இதை தொடர்ந்து இந்த வாரம் மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் சாமி சேனுக்கும் WWE சாம்பியன்ஷிப் மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.